இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது, வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே, வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ இருக்கவே முடியாது, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ இருக்கவே முடியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும்படியாய் துதிக்கும்படியாக இந்த புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 146 முதல் வார்த்தை சொல்லுகிறது, அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. ஒரு 3 தடவை இந்த வார்த்தையை சொல்ல போகிறோம். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இந்த புதிய மாதத்தை காண செய்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. சொல்லுவோமா? அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா. ஸோ இந்த நேரத்தில் நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஏன் சொன்னா அவர் வானத்தையும் அவர் பூமியையும் அவர் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கினவர். அந்த வார்த்தை மாத்திரம் சொல்லல அந்த சங்கீதக்காரன், அவர் என்றென்றைக்கும் தம்முடைய உண்மையை காக்கிறவர். நல்ல கரங்களை தட்டுவோமா? அவர் என்றென்றைக்கும் தம்முடைய உண்மையை காக்கிறவர். அதனால இன்னைக்கு காலையில ஏன் ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம்? ஏன் இந்த ஆராதனையில ஆண்டவரை நான் உயிரோடு இருக்கும் மட்டும் நான் கீர்த்தனம் பண்ணுவேன்? ஏன் நம்ம சொல்றோம்னு சொன்னா, அவர் என்றென்றைக்கும் தம்முடைய உண்மையை காக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணினவர், அவர் வாக்கு மாறாதவராகவே இருக்கிறார். இன்னைக்கு இந்த காலை நேரத்துல நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது சில ஆசீர்வாதங்கள் அதே சங்கீதம் 146 சங்கீதக்காரன் சொல்றார். முதல் காரியம், அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். அல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் பசியா இருக்கிறவர்களுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்படி அந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. குருடரின் கண்களை திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். அடுத்து ரொம்ப முக்கியமான வார்த்தை, நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு காலை நேரத்துல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நான் சோர்ந்து போக மாட்டேன். இந்த புதிய மாதத்திலும் நீர் உம்முடைய உண்மையை காக்கிற தேவன், நீர் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர் என்று சொல்லி நம்ம எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? நம்ம எல்லாரும் எழுந்து நின்று இந்த பாடலை நாம் பாடுவோம். வாக்கு பண்ணினவர் மாறினா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதர் அல்ல, அவர் பொய் சொல்வதில்லை, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் வாக்கு தந்தவர், அவர் சிறந்தவர், சிறந்ததை தருகிறவர், ஏமாற்றங்களின் வாழ்வில் கிடையாது என்று சொல்லுங்களப்பா.
அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாது, சோர்ந்து போகாதே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, சோர்ந்து போகாதே. நான் சோர்ந்து போக மாட்டேன். சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததும் தாமதமானதும் வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததும் வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருவார் என்று சொன்னாப்பா. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. நீர் அழைத்தவர், போகாதே, நீர் உன்னை உண்மையை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போவதில்லை. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அப்படியே நம்ம எல்லாரும் திருப்பி நம்ம பல்லவியை பாட போகிறோம். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி நம்ம உற்சாகமா சொல்லுவோமா? வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நான் சோர்ந்து போவதில்லை. சோர்ந்து போகாதே. நீ வாக்கு தத்தத்தை சோர்ந்து போகாதே, நிறைவேற்றி உன்னை முடிப்பீர். அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நல்ல கரங்களை தட்டுவோமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் இந்த காலை நேரத்துல இந்த திருவிருந்து ஆராதனையில காலங்கள் கடக்கலாம், தாமதமாகலாம், ஆனால் ஆண்டவர் தாமதிக்காதவர். ஆமென். தாமதங்கள் ஆனாலும் ஆண்டவர் தாமதிக்காதவர். ஆமென். சரியான நேரத்துல சரியான காரியம் ஆண்டவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு எல்லாரும் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அநேக காரியங்களுக்காக இந்த காலை நேரத்துல இந்த திருவிருந்து ஆராதனைக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் வாக்கு கொடுத்தீர் அல்லவா? நீர் வாக்கு மாறாதவரா இருக்கிறீர். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உண்மையை காக்கிறவர் தான். அவர் எப்பவுமே உண்மையில மாறுவதே இல்லை. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு காலை நேரத்துல இந்த துதியில சொல்றாரு, நீங்க அநேக நேரங்கள்ல என்னுடைய உண்மையை விட்டு விலகி போயிட்டீங்க. ஆம், இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யலாமா? ஆமாண்டவரே, நான் இதை செய்வேன்னு சொல்லி அர்ப்பணிச்சிருந்திருக்கேன், இதை நான் செய்வேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருக்கேன், ஆனால் அதை நான் செய்ய தவறிட்டேன் சுவாமி. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்ல போறீங்க, ஆண்டவரே, நீர் தாமதிக்காதவர், நீர் அற்புதங்களை செய்கிறவர். ஆமாண்டவரே, யாக்கோபுக்கு 20 வருடங்கள் ஆகலாம், யோசேப்புக்கு 13 வருடங்கள் ஆகலாம், தாவீதுக்கு சில வருடங்கள் எடுத்திருக்கலாம், ஆனால் நீர் தாமதிக்காதவராகவே இருந்தீர் சுவாமி. ஆனாலும்
சங்கீதக்காரனாகிய தாவீது உம்மையே சார்ந்திருந்தார் அல்லவா? ஆண்டவரே, துதிக்கிற நாங்கள் உம்மை நாங்கள் சார்ந்திருக்க வேண்டும் ஆண்டவரே. துதிக்கிற நாங்கள் எங்களை ஆண்டவரே ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்துகிறீர் என்று சொன்னால் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் சுவாமி. இன்னைக்கு நீர் அசையாத காரியங்களை கூட அசைய பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரே ஒரு வார்த்தை, அவர் அசாத்தியங்களை சாத்தியமாக மாற்றுகிற தேவன். அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் நம்ம சொல்லலாமா? அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தேவா உந்தனுடைய வார்த்தையினால எல்லாம் மாறும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லலாம். அப்படியே அர்ப்பணிச்சு ஆண்டவர் செய்ய வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி சத்தியங்கள் சாத்தியமே வார்த்தையாலே, அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசையாத மழை கூட செய்திடுமே, அமராத புயல் கூட வந்திடுமே. அசையாத மழை கூட செய்திடுமே, அமராத புயல் கூட வந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்ன அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயிரும் என்ன நிலை வரமானவர்க்கே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்ன அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயிரும் என்ன நிலை வரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. அப்படின்னா ஜெபித்து முடிக்கலாம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, எல்லா துதியும் எல்லா கணமும் உமக்கு ஒருவருக்கே. நீர் உண்மையை காக்கிறவராய் இருக்கிறபடியினால் நன்றி சுவாமி. உமக்கே சகல மகிமை கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே. ஆமென். ஆமென். அமர்ந்து கொள். அன்பு தகப்பனே, உமக்கென்று நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அப்பா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீர் சுவாமி. நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். உம்மை அறிந்து கொள்ள எங்கள் இருதயத்தையும் செவியையும் சிந்தனையையும் ஆசீர்வதிப்பீராக. அடியேனை மறையும், உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பானவர்களே, அருட்பணியின் மாதத்திலே நாம் இருக்கிறோம். அருட்பணி என்று சொல்லும் பொழுது தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற கடமை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அருமையானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த CSI நல்ல சமாரியன் ஆலயத்திற்காக நீங்கள் மனதார நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு பல்வேறு திருச்சபைகள் ஞாயிறு வழிபாட்டில் கூடி வருகிறார்கள், புதன்கிழமை மாலை கூடி வருகிறார்கள், அல்லது வெள்ளிக்கிழமை மாலை கூடுகிறார்கள், அதோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். அருள்பணி செய்கிறார்களா, மிஷனரி பணி செய்கிறார்களா, சிறப்பு பணி செய்கிறார்களா என்று சொன்னால் இல்லவே இல்லை. ஆனால் தேவன் 16க்கு மேற்பட்ட ஊழியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான அம்மா சாட்சி சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. எத்தனை பேர் அதை நீங்க கேட்டீங்கன்னு தெரியல. கோயில போய் ஜெபிக்கும் போது ஒரு பெண் அழுது கொண்டிருக்கிறாள். அப்போ அவங்க நினைச்ச நினைப்பு என்ன தெரியுமா? என்ன சொன்னாங்க? எங்க கோயில் என்ன இருக்குது?
திறப்பின் வாசல் ஊழி இருக்குது, ஆனா அங்க இல்லையே. அந்த திறப்பின் வாசல் நிற்பதற்காகத்தான் அவர்களை அன்றைக்கு அழைத்து சென்றிருக்கிறேன்னு நான் சொன்னேன். நான் அருமையானவர்களே, எவ்வளவு ஊழியத்தின் காரியங்கள், எவ்வளவு செய்ய வேண்டிய காரியங்கள். இன்றைக்கு வெளியில நம்ம போய் ஊழியம் செய்வதற்கு பலவிதமான தடை சட்டங்கள் வந்து விட்டது, பல்வேறு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்குது. ஆனா கோயிலுக்குள்ள நம்ம ஊழியம் செய்வதற்கும் ஜேம்சி மூலமா ஊழியம் செய்வதற்கும் நமக்கு தடையே இல்லை. கொரோனா காலத்துல எல்லா இடத்துலையும் ஆலயம் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனா நம்ம ஆலயத்தை திறந்து வச்சோம், வந்து ஜெபிக்கிறவங்களுக்கு ஜெபித்தோம். கொரோனா முடிஞ்சக்கு அப்புறமேல 20 குடும்பங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஏன்? திறப்பின் வாசல் ஊழியம். ஆனா இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். திங்கக்கிழமை 2 பேர் வந்து ஜெபம் பண்ணாங்க, செவ்வாய்க்கிழமை 2 பேர் வந்து ஜெபம் பண்ணாங்க. இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார், அவர்கள் எங்கே? அவர்கள் எங்கே? சாயங்கால வேளையில 2-3 தாய்மார்கள் வந்து உட்காந்து ஜெபம் பண்ணாங்க. ஒரு நாள் யாருமே வராம இருந்திருக்கலாம். நீங்க சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்களை மூலமா யாரையாவது பயன்படுத்துவார். ராத்திரி 7 மணிக்கு நம்ம இங்க வந்து பார்த்தோம்னா எத்தனை பேர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆட்கள் தேவை. ஜேம்ஸ் ஊழியம் இன்றைக்கு 35 மையங்களுக்கு மேலாக நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். 50 தொட வேண்டும் என்று ஆவலோடு உழைத்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி செய்ய முடியும்? அதற்கு 2 தேவை உண்டு. பொருளாதார தேவை உண்டு, மற்றொன்று ஆட்கள் தேவை உண்டு. இன்னைக்கு நம்முடைய ஊழியத்துல, ஜேம்ஸ் ஊழியத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கிறிஸ்துமஸ் சமயத்திலும் சரி, விபி சமயத்திலும் ஒவ்வொரு ஏரியாவை பிரிச்சு அதுல ஒரு 4-5 பேர் 5-5 குடும்பங்கள் போட்டிருப்போம். இவங்க இந்த மையத்தை நீங்க பொறுப்பா நடத்திக்கோங்கன்னு. உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன், கடவுள் உங்களிடத்துல அந்த பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அந்த மையத்துக்கு பொறுப்பாளர்களாக, ஒரு பேட்ரன்ஸாக நீங்கள் இருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அருமையான கேர்சல் ஊழியம். கேர்சல்ல சாட்சி சொன்னாங்க. எதற்கு கேர்சல் ஊழியம்? நம்ம மட்டும் ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடாது, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங்? நம்ம வீட்டில் மட்டுமா கூடி இருக்கிறதுக்கு இல்ல. நம்ம வீட்டில் ஒரு ஜெப கூட்டம் வைக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு வந்து சுவிசேஷத்தை அவர்கள் கேட்பதற்கு ஒரு திறந்த வாசலை தாருங்கள். அருமையானவர்களே, எவ்வளவு ஊழியத்தை செய்வதற்கு கடவுள் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்புகளை நாம் சரியாய் பயன்படுத்திக் கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், அங்கே ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. எப்படி ஆரம்பிக்க? லூக்கா 10:1 ஆரம்ப வார்த்தையை மட்டும் வாசிக்கலாம். சத்தமா யாராவது? போதும். இவைகளுக்கு பின்பு. எவைகளுக்கு பின்பு? அப்ப நான் என்ன செய்யணும்? முன்னால உள்ள அதிகாரத்தை பார்க்கணும். இந்த முன்னால உள்ள அதிகாரத்துல ஆண்டவர்கிட்ட வந்து ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து சொல்றான், ஆண்டவரே நீர் எங்க போனாலும் நான் வருவேன் சுவாமி. உடனே ஆண்டு சொல்றாரு, அப்படியாப்பா அப்படின்னு கேட்டுட்டு, நடிகளுக்கு குழி உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லைன்னு சொன்ன உடனே அவன் வந்த மாதிரி பைபிள்ல ரெக்கார்டு இல்லை. வருவேன்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட இருந்து இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவன் போயிட்டான். ஆண்டவர் பார்த்து ஒருத்தன் அழைக்கிறாரு, அப்பா நீ வாப்பா ஊழியத்துக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அவன் என்ன சொல்ற தெரியுமா? ஆண்டவரே நான் வருவேன், ஆனா முதல்ல போய் நான் என் தகப்பனை நான் அடக்கம் பண்ணிட்டு நான் வாரேன். ஆண்டவர் ஒருத்தனை அழைக்கிறாரு, அவன் ஒரு சாக்கு போக்கு சொல்றான். ஒருத்தன் வாரேன்னு சொல்றான், ஆனா வரல. ஆண்டவர் ஒருத்தனை அழைக்கிறாரு, அவன் அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. மூன்றாவதாக ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றணும்னு ஆசைப்படுறேன் சுவாமி, ஆனா நான் போய் எங்க வீட்டுல இருக்கிறவங்க போய் நான் சொல்லிட்டு வந்துட்டு அவங்க உத்தரவு கொடுத்தா நான் வாரேன் ஆண்டவரே. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, கலப்பையில கை வச்சுட்டு பின்னால திரும்பி பார்க்காதப்பான்னு சொல்றாரு. அப்ப இவைகளுக்கு பின்புனா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த 3 பேரை தான் ஆண்டவர் சொல்றாரு. ஊழியத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க, சௌகரியம் இருக்காதுப்பான்னு சொன்னா ஊழியத்துக்கு வர மாட்டாங்க. சிலர் ஊழியத்துக்கு வான்னு நான் கூப்பிடுவேன், ஆனா என் சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு வர்றதுக்கு ஆசை இருக்குது, ஆனா எங்க வீட்டுல நான் கேட்டுட்டு நான் வந்து ஊழியம் செய்றேன். எனக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்குது, ஆனா என் கணவர்கிட்ட நான் கேட்டுட்டு நான் ஊழியம் செய்றேன். இப்படி நாம் சொல்லும் பொழுது தேவனுடைய ஊழியக்காரர்களாய் இருக்க முடியாது. அப்ப இவைகளுக்கு பின்பு என்று சொல்லும்போது எவைகளுக்கு பின்பு? இந்த 3 விதமான மக்களை மனதில் வைத்துக்கிட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு. இப்ப 12 சீஷர்கள் இருக்கிறாங்க.
இந்த 3 மக்கள் இப்படி ரெஃப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இவைகளுக்கு பின்பு ஆண்டவர் 70 பேரை நியமிக்கிறார். எதற்கு நியமிக்கிறார்? ஊழியத்திற்காக நியமிக்கிறார். இப்ப 70 பேர், ஏற்கனவே 12 சீஷர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு பின்னால் சிலர் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஊழியத்திற்கு ஆண்டவர் ஒரு 3 பேரை அழைக்கிறாரு. 3 பேர் வரல. இப்ப இயேசுவா 70 பேரை நியமிச்சு, அப்பா நீங்க போய் ஊழியம் செய்யுங்க சொல்லி அனுப்புறார். அப்படி என்றால் ஊழியத்துடைய வாஞ்சையையும் ஊழியத்தின் மேன்மையும் இந்த வேத பகுதி நமக்கு கட்டளையிடுகிறது. அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபையில சிறந்த செயல்களை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். எல்லா திருச்சபையிலும் சந்தா காணிக்க மட்டும்தான் படைப்பாங்க ஃபர்ஸ்ட் சண்டே. ஆனா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? சிறுவர் சந்தான்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம். எதுக்கு வச்சிருக்கிறோம் தெரியுமா? சின்ன பிள்ளைகள் இருந்து ஊழியத்துல என் பிள்ளைகளை பயிற்றுவிக்கணும். அந்த சந்தா எதுக்கு போகுது? சிறுவர் சந்தா கார்டுல வைக்கிற காணிக்க எதுக்கு போகுது? ஜேஎம்சி ஊழியத்திற்கு போகிறது. ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியில ஊழியத்துக்கு போகிறது. ஒரு காலத்துல ஃபாரின்ல இருக்கிற சிறு பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்கள் கொடுத்த காசை சேர்த்து வச்சு கேனேஜுக்கு அனுப்புனாங்க, வேர்ல்டு விஷனுக்கு அனுப்புனாங்க. அவர்கள் மூலமாய் நாம் படித்த நாட்கள் உண்டு. எனவே அடுத்த தலைமுறையினரை சிறு வயதிலிருந்து ஊழியத்திற்கு நாம் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய திருச்சபை சிறு பிள்ளைகளையும் ஊழியத்தில் இணைப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்குது. பெற்றோர்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நீங்க சிறுவர் சந்தா வைக்கலன்னு சொன்னா உங்க பிள்ளைக்கு தயவு செய்து வைங்க. உங்க பிள்ளைக்கு ஒரு 10 வயது இருக்கிற உங்க பிள்ளைக்கு பர்த்டே சொன்னா சிறுவர் சந்தால ஒரு கவர் காணிக்கை வச்சிருக்கிறோம். எதற்கு தெரியுமா? அதுல நீங்க வைக்கிற காணிக்கை ஒரு சாட்டர்டே ஜேம்சி ஊழியத்துல ஸ்நாக்ஸ் கொடுப்பதற்காக. ஏன் திட்டமிட்டு வைத்திருக்கிறோம்? சிறு தலைமுறையினரை ஆண்டவருக்காக வழிநடத்தும் போது அவர்கள் வளர்ந்து வரும்போது பெரிய காரியங்களை செய்வார். இது பெற்றோருடைய கடமை. இந்த அருட்பணியின் காலத்திலே மெஞ்ஞானபுரத்திலே ஒரு மிஷனரி அறைகூவல் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த மிஷனரி அறைகூவல் நிகழ்ச்சி மாணவர்கள் மத்தியிலே நடைபெற்றது. அந்த அறைகூவல் நிகழ்ச்சி முடிந்த உடனே வெள்ளைக்கார மிஷனரி ஒருவர் தட்டி ஏந்தி கொண்டு நிற்கிறார். மாணவ செல்வங்கள் எல்லாரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அன்றைக்கு உள்ள காசு, காலனா ஓட்ட காலனா அப்படிலாம் சொல்லுவாங்க, அந்த காசுகளை கொண்டு வந்து அந்த பிள்ளைகள் படைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சிறுவன் வந்து என்ன படைச்சான் தெரியுமா? அவன் கையில போட்டிருந்த வெள்ளி காப்பை கழட்டி அதில் வைத்து விட்டான். என்ன செஞ்சிட்டான்? வெள்ளி காப்பை கழட்டி வச்சுட்டான். வச்சுட்டு போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு நினைப்பு வருது, ஐயோ வீட்டுக்கு நான் போனேன்னா எங்க அம்மா என்ன செய்வாங்க, எங்க அப்பா என்ன செய்வாங்க அப்படின்னு. அன்னைக்கு முழுசும் அவனுக்கு படிப்பில் கவனம் செலுத்தவில்லை. ஐயோ எங்க அம்மா என்ன செய்வாங்க, எங்க அப்பா என்ன செய்வாங்க. எல்லா பக்கத்துல உள்ள பையங்களாம் சொல்றாங்களே, போ போ இன்னைக்கு வீட்டுக்கு போ, செம்மையா அடி உள்ள போது பாரு, நீ கத்துறத நாங்க கேட்க போறோம் பாரு அப்படி சொல்லி வேற உசு பேத்துட்டாங்க. பயத்தோட அந்த வீட்டுக்கு போனான். கையை பின்னால மறைச்சு வச்சுக்கிட்டான். சும்மா போயிருந்தா கூட அவங்க அம்மா கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. இப்படி கையை பின்னால மறைச்சு வச்சுட்டு போனா, இல்லை ஏன்டா புறங்கைய பின்னால கட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கேட்டோன்னே இப்படி கையை காமிச்சான். வெள்ளி காப்பு கையில் இல்லை. அம்மா கேட்டாங்களா, டேய் எங்கடா போட்ட வெள்ளி காப்ப? எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு வாங்கி போட்டிருக்கிறோம் இந்த வெள்ளி காப்பு, எங்கடா போட்டேன்னு சொன்னபோது தயங்கி தயங்கி சொன்னானாம், அம்மா இன்றைக்கு நடந்த வெள்ளைக்கார மிஷனரி கூட்டத்துல ஊழியத்திற்கு காசு கொடுங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் காசு கொடுத்தாங்க, என்கிட்ட கொடுக்குறதுக்கு ஒண்ணும் இல்லை, இந்த வெள்ளி காப்பை கழட்டி நான் வைத்து விட்டு சொன்னேன்னு அவன் நினைச்சானா எங்க அம்மா வெளுத்துருவாங்கன்னு. ஆனா அந்த அம்மா கண்ணீரோடு அந்த பிள்ளை தூக்கி முத்தம் கொடுத்து, மகனே இந்த இளம் பிராயத்துல கடவுளுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற உணர்வை கடவுள் உனக்கு கொடுத்திருக்காரு சொல்லி அப்படியே முச்சு முகர்ந்து கொடுத்து அப்படியே முத்தம் கொடுத்து அவனை தடவி கொடுத்து அவனை ஆசீர்வச்சாங்களா, கடவுளுக்காக நீ பயன்படுன்னு சொல்லிட்டு. அந்த சிறுவன் யார் தெரியுமா? பிஷப் அசரியா, ஐஎம்எஸ் என்கிற மிஷனரி இயக்கத்தை உருவாக்கினவர். ஒரு அலையில சொல்லலாமா? அம்மா அன்னைக்கு அடிச்சிருந்தான்னா ஒரு மிஷனரி அழிஞ்சு போயிருப்பான். அம்மா அன்னைக்கு அடிச்சிருந்தாங்கன்னா ஒரு ஐஎம்எஸ் இயக்கம் உருவாயிருக்காது. அம்மா அன்னைக்கு அடித்திருந்தார்கள் என்றால் ஒரு டோர்னக்கல் டயசிஸ் உருவாயிருக்காது. அம்மா அடித்திருப்பார்கள் என்றால் அவர் ஒரு குருவானவராகவும் ஆயிருக்க முடியாது, த ஃபர்ஸ்ட் இந்தியன் பிஷப்பாகவும் மாறி இருக்க முடியாது. வேர் த மிஷன் ஸ்டார்ட்ஸ், இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஃபேமிலி. தயவு செய்து பெற்றோர்களே, இந்த மிஷன் சண்டேல நம்ம மனசுல வச்சுக்கிடுவோம்,
ஏன் பிள்ளைய நான் எப்படி வளர்க்கிறேன்? ஊழியத்திற்கென்று நான் கொடுக்க சொல்லுகிறேனா? ஊழியத்திலே ஈடுபடுத்துகிறேனா? யோசித்து பார்ப்போம். கர்த்தருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். எவைகளுக்கு பின்பு ஒரு கூட்டம் கடவுளுக்கு கொடுப்பதிலே தங்களை அடைத்துக் கொள்ளும்போது ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எழுப்பி தருகிறார். இந்த 12 70 மாறினது. இந்த 70 என்ன செஞ்சு தெரியுமா? அதுக்கப்புறம் 500 மாறினது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த போது 500க்கும் அதிகமான சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார், உயிரோடு இருக்கிறவராய் காட்டினார். அப்பனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? 12 பேரை அழைச்சப்பா, பிதா என்ன அனுப்புனாரு, நான் 12 பேரை தெரிஞ்செடுத்தேன், பிறகு 70 பேரை தெரிஞ்செடுத்தேன், இன்னும் 120 பேரை தெரிஞ்செடுத்தேன், பிறகு 500க்கு அதிகமானவர்களை தெரிந்தெடுத்தேன். ஏன்? ஊழியத்தை செய்வதற்கு. அறுப்புக்கு வேலையாட்கள் மிகவும் கம்மி, அறுவடை காத்திருக்கிறது. அவர் லார்ட் ஜீசஸ் இஸ் a missionary God. அவர் லார்ட் ஜீசஸ் இஸ் a missionary God. ஒரு மனிதன் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? ஒருவனாய் பிதா அனுப்பினார், 12 அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தினார், ஒரு அருமையான பவுலை அழைத்தார், 70 மிஷனரிகளை அனுப்பினார், பின்பு 120 பேரை அனுப்புகிறார், 500க்கு அதிகமானவர்களை மிஷனரிகளாக மாற்றி 3.5 ஆண்டுக்குள்ள அனுப்புறார். ஐயா, நம்முடைய திருச்சபையிலும் கூட வருடத்திற்கு ஒரு மிஷனரி என்று சொல்லி நாம் தாங்கிக் கொண்டே இருக்கிறோம். அக்டோபர் மாதம் வரப்போது 2ஆம் தேதி மிஷனரி நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஆனா இன்னைக்கு மிஷனரிக்கு நாம் பண்ண ப்ராமிஸ்ல we are declining, குறைந்து கொண்டே இருக்கிறோம். அன்னைக்கு நான் வாக்கு கொடுத்தேன், இன்னைக்கு நான் வாக்கு கொடுக்க மாட்டேன். அன்னைக்கு நான் ஒரு 3000 ரூபாய் நான் கொடுத்தேன், இன்னைக்கு கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு எத்தனை பேர் நான் இன்னைக்கு நிப்பாட்டி வச்சிருக்கிறோம்? நீங்கள் நிப்பாட்டி வைக்கும் காணிக்கை ஒரு மிஷனரியுடைய ஊழியத்தை தடை செய்யும் காணிக்கை. அன்பானவர்களே, மிஷனரிக்காக நீங்க கொடுத்தீங்கன்னா, வாக்கு கொடுத்தீங்கன்னா, உங்க மூச்சு முடுகிற வரைக்கும் நீங்க காணிக்க கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. கடவுளுக்கென்று கொடுத்தவர்கள் ஒரு நாளும் குறைந்து போனதில்லை. ஏன் வாழ்க்கையில ஒரு கஷ்டத்தின் மத்தியில ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு மிஷனரியை தாங்குவதற்கு நான் ஒப்பு கொடுத்தேன். அன்றைக்கு ஒரு நாள் சாயங்காலம் ஒரு மிஷனரியை ஒரு வீட்டில் வச்சு டெடிகேட் பண்ணுவதற்காக என்னை கூப்பிட்டாங்க. அருமையான ஒரு செய்தியை கொடுத்து அந்த மிஷனரியை நான் டெடிகேட் பண்ணினேன். அப்ப ஆவியானவர் என்கிட்ட பேசினாரு, செய்தி கொடுத்தியே, மிஷனரி அபிஷேகம் பண்ணினியே, நீ ஏதாவது ஒரு மிஷனரி தாங்கி இருக்கிறியா? அன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, 3000 ரூபாய் கொடுத்து ஒரு மிஷனரியை தாங்குவதற்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன். பட் அன்னைக்கு ரொம்ப குடும்பத்துல கஷ்டமான சூழ்நிலை, 4 பிள்ளைகளை நான் வளர்க்க வேண்டிய சூழ்நிலை, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனாலும் 3000 ரூபாய் எடுத்து வைப்பேன்னு சொல்லி இன்னைக்கு அந்த 3000 5000 மாறி இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்துமஸ்லயும் அவங்க சொல்லுவாங்க, ஐயா மிஷனரிக்கு ஏதாவது கிறிஸ்துமஸ் கிஃப்ட் கொடுங்க. அப்ப நான் கஷ்டப்பட்டு நான் சொன்ன காரியம், ஆண்டவரே மாதந்தோறும் நான் இவ்வளவு கொடுக்கிறேன், கிறிஸ்துமஸ் மாசம் அதே தொகையை நான் கொடுப்பேன், தரிசனத்தோடு நான் செய்தேன். இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன், 12 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு, கடவுள் என்னை கைவிடவே இல்லை. கடவுள் என்னை கைவிடவே இல்லை. நான் கூட கூட கொடுப்பதற்கு ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். பி எ மிஷன் சர்ச், பி எ மிஷன் சர்ச். சாக்கு போக்கு சொல்லாதீர்கள். உங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு வளர்ப்பதிலே உற்சாகப்படுத்துங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு மாதிரியாக மிஷனரிகளை தாங்குவதற்கு முன்வரும்படி உங்களை அழைக்கிறேன். கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு தலைமுறை விட்டு அடுத்த தலைமுறை வரும்போது we are seeing a lot of geographical decline. மதுரையில ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு டாக்டர் ஐயா இருந்தாரு, டாக்டர் அம்மா இருந்தாங்க. சகாய ஐயாவுக்கு நல்லா தெரியும். நாங்கெல்லாம் போய் அங்க வருஷந்தோறும் ஊழியம் செய்த நாட்கள் உண்டு. அந்த தலைமுறை ஊழியத்திற்காக அள்ளி கொடுத்தாங்க. பிள்ளைகளும் இன்னைக்கு டாக்டர்ஸ் தான். ஆனா இன்னைக்கு கதவை அடைச்சிட்டாங்க. எதுக்கு நம்ம போய் கொடுக்கணும்? எதுக்கு நம்ம செய்யணும்? அருமையானவர்களே, தலைமுறைகள் மாறும்போது உங்க பேட்டனை அவங்ககிட்ட கொடுத்துட்டு போ பாருங்க. டேய், அப்பா இப்படி கொடுத்தேன்டா, அம்மா இப்படி நான் கொடுத்தேன்டா, நீ கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமைடா சொல்லி அந்த பேட்டன் அந்த பிள்ளைகிட்ட நீ கொடுத்து பாருங்க. நம்ம பத்திரத்தை எடுத்து கொடுக்குறோம் பாத்தீங்களா? உங்க அப்பா நான் சேர்த்து வச்ச பத்திரம்டா இதுன்னு சொல்லி கொடுக்குறோம் பாத்தீங்களா? உங்க அப்பா உன் பிள்ளைப்பட்ட எஃப்டின்னு சொல்லி நம்ம சாவு நாட்கள் எழுதி கொடுக்குறோம் பாத்தீங்களா? உங்க அம்மா நான் வச்சிருந்த செயினை நான் உனக்கு கொடுக்குறேன்னா சொல்ல போறேன். இதெல்லாம் கொடுக்குற நீங்கள் இந்த மிஷன் ஸ்பிரிட்டை
பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க. கடவுள் அதை எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அருமையானவர்களே, பிள்ளையை ஊழியத்திற்காக அர்ப்பணிங்கள். அந்த பிள்ளை ஒரு பெரிய காரியத்தை செய்வான். உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்காக நீங்கள் செய்யுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு கூட நம்முடைய திருச்சபையில நான் சொல்லுகிற ஒரு காரியம், மிஷன் ஊழியத்தை செய்வதற்கு 16 வகையான பணிகள் இருக்குது. எதுலையாவது உங்களை இணைச்சுக்கோங்க. ஒரு கேர்சல் லீடரா நீங்க வாங்க. உங்க பகுதியில் இருக்கிற அந்த கேர்சலை நீங்க கொண்டு வாங்க. இந்த ஓடிபி பிரேயர் இருக்குது. அருமையான சித்ரா ராஜேந்திரனை அழகா நம்மளுக்கு அனுப்பிக்கிருக்காங்க. 9 மணிக்கு நம்ம இருக்கிற இடத்துல ஜெபம் பண்றதுக்கு. எத்தனை பேர் அந்த வாட்ஸ்அப்ல அந்த ஓடிபியில ஜெபம் பண்ணிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. தேசத்திற்காக இணைந்து ஜெபிங்கய்யா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். இவைகளுக்கு பின்பு கடவுள் வாய்ப்பு கொடுத்தும் பயன்படுத்தவில்லை என்றால் அந்த வாய்ப்பு மற்றவரிடத்திலே சென்றுவிடும். இந்த ஸ்பிரிட், அந்த பிளெஸ்ஸிங் நம்முடைய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்டு வெளியில போயிடும். அதற்கு இடம் கொடுப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. இப்ப இந்த 70 பேரும் போய் ஊழியம் செய்யறாங்க. இந்த ஊழியம் செஞ்சுட்டு வரும்போது திருப்பி வரும்போது என்ன தெரியுமா, சந்தோஷமா ஈஸ்டர்னு சொல்றாங்க. A new experience. இதுவரைக்கும் ஊழியத்தில் அவர்கள் சந்திக்காத காரியம், ஊழியமே செஞ்சதில்ல, கடவுள் அவங்களை அனுப்பிட்டாரு. A joyful experience. வராங்க, ஆண்டவரே நாங்க போய் ஊழியம் செஞ்ச சாமி, அற்புதம் நடக்குது, அது நடக்குது, பிசாசுகள் போகுது அப்படின்ற அவ்வளவு சந்தோஷப்பட்டு வந்து சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, அப்பா இதுக்கு நீ சந்தோஷப்படுறியே சொல்லிட்டு என்ன சொல்ல தெரியுமா, இதுக்காக மாத்திரம் நீ சந்தோஷப்படாத, உன் பேரு பரலோக ராஜ்யத்தில் எழுதியிருக்கிறதுக்காக நீ சந்தோஷப்படு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும்போது உங்கள் பெயர் பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கும், ஞாபக புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கும், ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கும். இந்த பிள்ளை இந்த கஷ்டத்தின் மத்தியிலும் இந்த ஊழியத்தை செய்தாள். இந்த மகன் இவ்வளவு இழப்புக்கு பின்பதும் ஊழியத்தை செய்தான். அருமையானவளே, ஊழியத்தை செய்வதற்கு கடவுள் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஊழியக்காரர்கள் எங்கே? ஒரு ஏசாயா சொன்னார், ஆண்டவரே நான் போறேன். ஒரு பவுல் சொன்னார், கண்கள் மூடி இருக்கும் பொழுது 3 நாட்கள் கழித்து ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். இன்னைக்கு அந்த கேள்விக்கு நான் போகிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் கேட்கிறதா மிஷனுடைய ஸ்பிரிட். அந்த மிஷன் ஸ்பிரிட்டுக்குள்ள நம்ம அர்ப்பணிப்போமா? நிறைவாய் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். எப்படியெல்லாம் ஊழியத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். நம்ம நாட்டில் ஒரு வெள்ளிக்காப்ப சொன்னேன், அயல் நாட்டில் ஒரு மனுஷன் ஒரு ஊழியக்காரருக்கு செய்து கொடுத்ததை நான் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஜான் வெஸ்லி சிறந்த பிரசங்கியார், இங்கிலாந்தையே அசைத்தவர், உலகத்தையே தம்முடைய பாட்டுனாலும் சரி நம்முடைய பிரசங்கத்தினாலும் அசைத்தவர். அந்த ஜான் வெஸ்லிக்கு அவர் சிறு வயதில் இருக்கும் பொழுதே அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு காப்லர் ஒருத்தர் இருந்தாராம். அந்த காப்லர் அவர் செருப்புகள்லாம் தைப்பாராம். ஜான் வெஸ்லி வளர்ந்து 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 ஒரு நல்ல பிரசங்கியாராய் வந்த உடனே ஒரு நாள் அந்த காப்லர் ஜான் வெஸ்லி கூப்பிட்டு சொன்னாராம், ஜான் வெஸ்லி, உனக்கு கொடுப்பதற்கு என்ற ஒண்ணுமே இல்லை, பட் ஏதாவது நான் ஊழியத்துக்கு செய்யணும்னு நான் ஆசைப்பட்டு நான் ஆண்டவர்கிட்ட அழுது நான் கேட்டேன். அப்போ ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ஒரு ஜோடு சிறந்த பாதரட்சை நீ செய், ஒரு ஜோடு சிறந்த பாதரட்சை நீ செய், அதை ஜான் வெஸ்லிக்கு கொடு. ஜான் வெஸ்லி இடத்துல நீ சொல்லு, ஜான் வெஸ்லி நீங்கள் எப்பொழுதெல்லாம் பிரசங்கம் பண்ணுகிறீர்களோ அப்பொழுது இந்த ஷூஸை போட்டுக்கொண்டு நீங்கள் போங்கள். இந்த ஷூஸ் மேல நீங்க பிரசங்கம் நின்று நீங்க பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயோ ஷூஸ் மேல நின்று பிரசங்கமா? இங்கிலாந்துக்கு நான் போயிருக்கும்போது எனக்கு ஒரு லிங்க் சர்ச் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே நான் கிளரிக்கல் காலெல்லாம் போட்டுட்டு போய் நான் அந்த சீட்டில் உட்காந்துருந்தேன். அந்த பாஸ்டர் கம்யூனியன் சமயத்தில், பாஸ்டர் கம் அண்ட் ஹெல்ப் மீ அப்படின்னு சொன்ன உடனே உணர்ச்சி வேசப்பட்டுட்டு ஷூஸை கழட்டிட்டு சாக்ஸோட ஆல்டருக்கு போயிட்டேன். ஒரு ரோ கம்யூனியன் சர்வ் ஆகிறதுக்குள்ள என் காலெல்லாம் மறக்க ஆரம்பிச்சு. என்ன சில்னஸ், கீழே விழுந்துருவேன்னு பயம் வந்துச்சு. ஆண்டவரே ஆண்டவரே நான் விழுந்துடக்கூடாது சாமி அப்படின்ட்டு நான் ஒரு மாதிரி காலை இப்படி ஆட்டி தட்டி தட்டி அப்படி போய் நடந்து கொடுத்தேன். அந்த முடிச்ச உடனே கேட்டாரு, ஏன் நீ ஷூஸ் போடல அப்படின்னு கேட்டாரு. இல்லை எங்க நாட்டில் ஷூஸ் போட்டு கோயிலுக்குள்ளேயே நாங்கள் வர மாட்டோம், அதான் ஆல்டருக்குள்ளே நான் வரேன். ஐயோ நீங்க ஷூஸ் போட்டு நிக்கலன்னா உன்னால ஊழியம் செய்ய முடியாது,
காலெல்லாம் மரத்துரும். ஜான் வெஸ்லிக்கு அதான் சொன்னாரு. ஜான் வெஸ்லி, இந்த ஷூஸ் மேல நின்று நீ ஊழியம் செய்யும் போதெல்லாம் என் மேல் இருந்து நீ ஊழியம் செய்கிறாய் என்று நான் நினைத்துக் கொள்வேன். கடவுள் என்னை உன் பாதரட்சியாக வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த பாதரட்சியை கொடுக்குறேன்னு சொன்னான். ஜான் வெஸ்லி கடைசி வரைக்கும் அந்த ஒரு ஜோடு பாதரட்சியை பயன்படுத்தினாராம். எப்படிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, எப்படிலாம் அர்ப்பணிச்சிருக்கிறாங்க பாருங்க. இந்த சிந்தனை நம்மளுக்கெல்லாம் வருமா? என் அருமையானவர்களே, ஊழியம் செய்வது நம்மேல் விழுந்த கடமை. ஒன்று நீ போய் ஊழியம் செய், அல்லது ஊழியம் செய்கிறவர்களை தாங்கு, ஊழியத்திற்காக கொடு. இன்றைக்கு நாம் மனதில் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, ஒருவேளை நான் குளிர்ந்து போயிருந்தால் என்னை அனல் மூட்டும் ஐயா என்று சொல்லி கேட்போமா? இந்த மிஷன் ஸ்டாண்டர்டில் ஆண்டவரே, எங்கள் திருச்சபைக்கு கொடுத்திருக்கிற ஊழியங்கள் எத்தனை சுவாமி, அந்த ஊழியங்களில் நான் எத்தனை என்னை ஈடுபடுத்திருக்கிறேன், எத்தனை ஊழியத்தை நான் தாங்குகிறேன். என்னுடைய பொருளாதாரத்தை காட்டி நான் பின்வாங்கி இருக்கலாம், ஆனா ரிவைவ் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். சமீபத்தில் நம்முடைய திருச்சபை சார்ந்த ஒரு குடும்பம் மிஷனரிக்கு கொடுக்கறதுலேருந்து அவங்க கொஞ்சம் 6-7 மாசமா நிப்பாட்டிட்டாங்க. அவருடைய தகப்பனார்கிட்டையும் தொலைபேசியில் பேசினேன், மகன்கிட்டையும் தொலைபேசியில் பேசினேன். அப்போ அவர் சொன்னார், ஐயா, என்னுடைய மகன் வேற ஒரு பென்டிகாஸ்டல் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறான், அவன் அங்கே நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். நான் சொன்னேன், நான் சந்தோஷமா செய்யட்டும், நான் வேண்டாம் சொல்லலை, ஆனால் மிஷனரிக்கு நான் தாங்குகிறேன் என்ற பொருத்தனையை நம்முடைய திருச்சபையில் இருக்கும்போதான் அவர் எடுத்தாரு. அதிலிருந்து அவர் பின்வாங்கக்கூடாது. கொடுக்க வேண்டிய அவருடைய கடமை. உங்க மகன்கிட்ட சொல்லுங்க, அவர் காலத்துக்கு பிறகு ஒருவேளை அந்த மிஷனரி ஜீவனோடு இருந்தால் அந்த மிஷனரியை தாங்குவது அவருடைய பிள்ளைகளுடைய கடமை என்பதையும் சொல்லுங்கன்னு சொன்னேன். 1/2 மணி நேரத்தில் எனக்கு ஃபோன் வந்துச்சு, பாஸ்டர், வெரி சாரி, யூ ஹவ் ஓப்பன் மை ஐஸ், ஐ வில் சென்ட் தட் மணி, ஐ வில் அப்ஹோல்ட் த மிஷனரி என்று சொன்னார்கள். நான் பெருமைக்காக சொல்லவில்லை, கண்ணை திறக்க வைப்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை. பவுல் அப்போஸ்தலனுக்கு கண்கள் இருக்கும்போது சீறி பாய்ந்தான், கண்ணை மூடி இருக்கும் பொழுதுதான் அவனுக்கு தெரிந்தது, ஐயோ, இருட்டிலே வாழ்வது எவ்வளவு கஷ்டம். கண்களை திறக்கும் பொழுது ஒரு வெளிச்சத்தை காண்கிற அனுபவம். அதை தான் ஒரு மிஷனரிக்கு பவுலுக்கு ஆண்டவர் செய்தார். We have to open the eyes of the congregation. We have to open the eyes of the family. We have to open the eyes of the individual. அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். இவைகளுக்கு பின்பு ஊழியத்திற்கு ஒரு கூட்டம் தங்களை விலக்கி கொண்ட பிறகு ஆண்டவர் 70 பேரை அனுப்புகிறார். அந்த 70 பேர் வந்து சொல்றாங்க, ஐயா, நாங்க ஊழியத்துக்கு கொடுத்தோம், இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். ஹாப்பினஸ், அதை காட்டிலும் ஆண்டவர் நித்திய ஹாப்பி கொடுக்கிறாரு. ஊழியத்தை செய்கிற நீயும், ஊழியத்தை கொடுக்கிற நீயும், உன் பெயர் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கும். நம்முடைய பேர் பரலோகத்தில் எழுதணும்ல. ஊழியம் செய்வோம், ஊழியத்தை கொடுப்போம், ஊழியர்களுக்காய் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய். அன்பு தகப்பனே, ஒரு சிறுவனை அவருடைய தாயார் அரவணைத்து முத்தமிட்டதுனாலே ஒரு பெரிய பிஷப், ஒரு பெரிய மிஷனரி, இன்றைக்கு IMS இயக்கம், ஃபர்ஸ்ட் இந்தியன் மிஷனரி மூவ்மெண்ட் உண்டானது. சுவாமி, எங்கள் சிறு பிள்ளைகளை நாங்கள் உற்சாகப்படுத்துவதற்கு, சிறு பிள்ளைகள் சங்க காணிக்கையை எங்கள் திருச்சபை பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மிஷனரி ஊழியத்தை நாங்கள் செய்வதற்கு, வருடத்திற்கு ஒரு மிஷனரி என்கிற தரிசனத்தோடு நாங்கள் செயல்பட்டு வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரை குறைவின்றி நடத்தினீர் சுவாமி. நாங்கள் தொய்ந்து போகும்போதிலும் எங்களை தாங்கினீர். இப்பொழுதும் தேவைகள் எங்களுக்கு உண்டு சுவாமி. வருகிற அக்டோபர் மாதத்தில் நாங்கள் மிஷனரியை தாங்குவதற்கு ஆட்களை நீர் எழுப்பி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டு ஊழியத்தை நாங்கள் செய்யும்போது எங்கள் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு என்பதை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. ஆம் சுவாமி, ஒரு தலைமுறை மறைந்து போகலாம், ஆனால் மிஷனரி வாழ்வும் ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை என்பதற்கு அடையாளமாக
ஆண்டவரே, டேவிட் காய்ட் என்கிற மிஷனரியை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த மதுரை வைகை ஆறு ஒரு மிஷனரியை விழுங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. ஆனாலும் ஊழியத்தை தொடர்ந்து செய்தார்கள் சுவாமி. இழப்புகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். ஊழியத்திலிருந்து நாங்கள் கலப்பையில கை வைத்து விட்டு பின்னெடுக்காதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபை மதுரை பட்டணத்திற்கும் மதுரை ராமநாதபுரம் திருமண்டலத்திற்கும் மலைமேல் வைக்கப்பட்ட ஒரு பட்டணமாய் எடுத்து பயன்படுத்துவீராக. ஐயோ, எங்களுடைய திருச்சபையிலே ஒரு திறப்பின் வாசல் ஊழியம் இருக்கிறதே, இங்கே இல்லையே என்று சொல்லி அங்கலாய்த்த இடத்துல ஒரு திறப்பின் வாசல் ஊழியத்தை செய்ய நீ பயன்படுத்தினதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வாய்ப்புகள் தந்திருக்கிறீர், வாய்ப்புகளை பயன்படுத்த கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். ஜெபம் பண்ண கடவோம். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை நேசித்து வழிநடத்தும் அன்பு தகப்பனே, 7 மாதங்களை கழித்து 8வது மாதத்தில் கால் எடுத்து வைக்க ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மிஷனரி சிந்தையுள்ள திருச்சபையாக, மிஷனரிகளை ஆதரிக்கிற திருச்சபைகளாக, மிஷனரிகளுக்காய் கொடுக்கிற திருச்சபைகளாய், மிஷனரியை அனுப்புகிற ஒரு திருச்சபையாக எங்கள் திருச்சபையை ஆசீர்வதித்து வருவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இதுவரை தாங்கி வருகிற மிஷனரிகளுக்காகவும் மிஷனரி குடும்பங்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவர்களை தாங்குகிற எங்கள் திருச்சபையின் திருக்குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே இந்த ஊழியத்தை தாங்குவதிலே பல குறைவுகள் வந்த போதிலும் தேவன் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னுமாக இந்த தரிசனத்தில் நாங்கள் குறைந்து போய் விடாதபடிக்கு ஆண்டவரே, இன்னும் பல மிஷனரிகளை சந்தித்து ஆண்டவரே நாங்கள் பல ஊழியங்களை தாங்குகிற ஒரு திருச்சபையாய் காணப்பட நீர் கிருபை தாரும். அது மாத்திரமல்ல, எங்கள் திருச்சபைக்கு நீர் கொடுத்திருக்கிற பல்வேறு விதமான ஊழியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த ஊழியத்தின் அங்கமாக நாங்கள் இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வயநாடிலே கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்களை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இனி இப்படிப்பட்ட ஆண்டவரே இயற்கையின் சீற்றங்கள் வராதபடிக்கு நீர் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இவைகளெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, உலகத்தின் முடிவு சமீபமாய் இருக்கிறது என்பதை அறிந்து நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, இன்றைக்கு ஆலயத்தில் வந்து உம்முடைய திருப்பந்திலே பங்கேற்ற ஒவ்வொரு மக்களுக்காய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவையோடு இருக்கிற குடும்பங்கள் உண்டு, எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற குடும்பங்கள் உண்டு, சரீரத்தில் பலவீனத்தின் மத்தியில் இன்றைக்கு ஆராதனையில் பங்கேற்கிற மக்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, பலவீனத்தின் மத்தியில் இன்றைக்கு ஆலய ஆராதனைக்கு வர முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா. இவர்களெல்லாம் ஆண்டவரே நீ சந்தித்து அவர்களை பலப்படுத்தி சமாதானத்தை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புதிய கல்வி ஆண்டில் உயர் படிப்புகளுக்காக வெளி மாநிலங்களுக்கு செல்ல இருக்கிற, வெளி ஊர்களுக்கு செல்ல இருக்கிற எங்கள் அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக எடுக்கிற சிறப்பு முயற்சிகளையும் பிள்ளைகள் தாங்கள் வாஞ்சித்திருக்கிற படிப்புகளிலே சிறந்து படித்து வெளியில் வர நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பணி மாறுதலுக்காய் காத்திருக்கிறவர்கள், பணி உயர்வுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் சுவாமி. வேலை பார்க்கிற இடங்களிலே போராட்டத்தோடு கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் மாற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. எங்கள் திருச்சபைக்கு நீர் கொடுத்திருக்கிற கிளை திருச்சபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். முத்துப்பட்டி திருச்சபைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கணேசபுர திருச்சபைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. இன்னும் வருகிற நாட்களிலே பல்வேறு மையங்களிலே நாங்கள் ஊழியத்தை துவங்கியபடி நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புள்ள தகப்பனே, வெளியூர்ல வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்காக, வெளி மாநிலங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, அயல் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே அவர்களை சந்தித்து பலப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்றைக்கும் ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்களிலே திருமண பாக்கியத்திற்காய் காத்திருக்கிறவர்கள் உண்டு, கற்பத்தின் கனியை சுமந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, பிரசவத்துக்கு நேராய் காத்திருக்கிற கற்பத்தின் கனியை சுமந்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனிக்காய் காத்து
தேவனுடைய சமூகத்திலே தங்களுடைய கரங்களை விரித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. கர்த்தர் ஏற்ற காலத்திலே நன்மையான திருமண பாக்கியத்தையும் கற்பத்தின் கனியினை தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் எப்பொழுது நடக்கும் என்று ஏங்கி தவிக்கிற பெற்றோர்கள் உண்டப்பா. அப்படிப்பட்டவர்களெல்லாம் நீ சந்தித்து பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை வழிநடத்தும், எங்களை ஆசீர்வதியும். உமக்கென்று ஊழியம் செய்கிற நாங்கள் ஆண்டவரே, உமக்கென்று கொடுக்கிற இந்த திருச்சபையும் இன்னும் வளர்ந்து பெருகி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அருள் தருவீராக. எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற எல்லா துறைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு துறையின் கன்வீனரும் எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து கர்த்தருடைய மகிமை எங்களோடு தங்கியிருக்கட்டும். இன்றைக்கு வந்திருக்கிற நாங்கள் ஒரு மிஷனரி திருச்சபையாக, மிஷனரி திருச்சபையின் அங்கமாக, மிஷனரிகளை ஆதரிக்கிற திருக்குடும்பங்களாய் பரலோகத்தில் எங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது அறிந்து கொண்டோம் என்ற நிச்சயத்தோடு கூட நாங்கள் கடந்து செல்ல கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது.